டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பாக்டீரியாவோட எண்ணிக்கை முதல் 1 மணி நேரத்துல 5% வளர்ச்சி அடையுது. 2வது 1 மணி நேரத்துல 8% வளர்ச்சி குறையுது. 3வது 1 மணி நேரத்துல அந்த பாக்டீரியாவோட எண்ணிக்கை 10% வளர்ச்சி அடையுது. ஆரம்பத்துல அந்த பாக்டீரியாவோட எண்ணிக்கை 10,000 அப்படின்னா 3 மணி நேரத்துக்கு பிறகு அந்த பாக்டீரியாவோட எண்ணிக்கை எத்தனை இருக்குன்னு கேக்குறாங்க. ஸோ பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் மட்டும் இல்ல, இதை பேஸ் பண்ணி மக்கள் தொகை கணக்கு, இயந்திரத்தின் மதிப்பு, ஒரு பொருளுடைய மதிப்பு, இந்த மாடல்ல எப்படி சம் கேட்டாலும் சரி இந்த ஒரே வீடியோல எப்படி குயிக்கா சால்வ் பண்ணறத பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷல் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் இருக்கு. கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு பாக்டீரியாவோட எண்ணிக்கை முதல் 1 மணி நேரத்துல 5% வளர்ச்சி அடையுது. 2வது 1 மணி நேரத்துல 8% வளர்ச்சி குறையுது. 3வது 1 மணி நேரத்துல 10% வளர்ச்சி அடையுது அப்படின்னா ஆரம்பத்துல இந்த பாக்டீரியாவோட எண்ணிக்கை 10,000 அப்படின்னா 3 மணி நேரத்துக்கு பிறகு இந்த பாக்டீரியாவோட எண்ணிக்கை என்ன வரும்னு கேக்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? சோ ஆரம்பத்துல இந்த பாக்டீரியா எண்ணிக்கை எத்தனை இருக்கு? 10,000 அப்படியே பெருக்கல் போட்டுருக்காங்க. பெருக்கல். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க 5% 5% எப்படி எழுதுவோம்? 5 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். எப்பவுமே இந்த பேஸ் வேல்யூ அப்படியே போட்டுக்காங்க. டினாமினேட்டர்ல அப்படியே போட்டுக்காங்க. இங்க வந்து வளர்ச்சி அடையுதுன்னா வளர்ச்சி அடையுது சரிங்களா, இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப ரெண்டையும் கூட்டிக்கணும். வளர்ச்சி குறையுதுன்னா மைனஸ் பண்ணிக்கணும். சோ இங்க வளர்ச்சி அடையுது, அப்ப ரெண்டையும் கூட்டிக்காங்க. 100 + 5 105 பெருக்கல். அடுத்தது பாருங்க 8% 8% எப்படி எழுதுவோம்? 8 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. சோ இங்கேயும் டினாமினேட்டர்ல அந்த வேல்யூ அப்படியே போட்டுக்காங்க 100. இங்க வளர்ச்சி குறையுது, அப்ப என்ன பண்ணிக்கணும்? 2க்கான டிஃபரன்ஸ் 100ல இருந்து 8 மைனஸ் பண்ணிக்கணும். சோ 100ல 8 போச்சுன்னா 92 பெருக்கல். அடுத்தது 3வது 10% வளர்ச்சி அடையுது. 10% எழுதுவோம். 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். டினாமினேட்டர் வேல்யூ அப்படியே போட்டுக்காங்க 100. இங்க வளர்ச்சி அதிகரிக்குது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப ரெண்டையும் கூட்டிக்கணும் 110. சோ நெக்ஸ்ட் பாருங்க இங்க ஒரு 4 0 இங்க ஒரு 4 0 கேன்சல் ஆயிடுச்சு. இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 5ஆல கேன்சல் பண்ணா 2 இங்க 21. நெக்ஸ்ட் இங்க 2ஆல கேன்சல் பண்ணா 4 2 8 மீதி 1 6 2 12. சோ பேலன்ஸ் என்ன இருக்குது? இந்த 2 கேன்சல் ஆயிடும் சரிங்களா. அப்ப 21 × 46 × 11 பெருக்குங்க. இதை பெருக்குனீங்கன்னா 10,626 வரும். 3 மணி நேரத்துக்கு பிறகு அந்த பாக்டீரியாவோட எண்ணிக்கை பார்த்தோம்னா 10,626. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டின்ல மக்கள் தொகை எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு நகரத்தின் தற்போதைய மக்கள் தொகை 10,000. முதலாம் ஆண்டு இந்த நகரத்தின் மக்கள் தொகை 5% அதிகரிக்குது. 2ஆம் ஆண்டு இந்த நகரத்தின் மக்கள் தொகை 8% குறையுது. 3ஆம் ஆண்டு இந்த நகரத்தின் மக்கள் தொகை 10% அதிகரிக்குது அப்படின்னா 3 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நகரத்தின் மக்கள் தொகை என்னவா இருக்குன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாலும் இதே மெத்தட் தான். சோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு பாக்டீரியாவோட எண்ணிக்கை ஆரம்பத்துல 70,000. முதலாம் ஆண்டு 4% குறையுது. 2ஆம் ஆண்டு 4% குறையுது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பாக்டீரியாவோட எண்ணிக்கை என்ன வரும்னு கேக்குறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.